ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 4 புள்ளி 4 வரிசையில் ஒரு சின்ன ரங்கோலி பார்ப்போமா? டெய்லி கூட போடுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். எல்லாமே நேர் புள்ளி தான், ரொம்ப ஈஸியான கோலம் கூட. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 4 புள்ளி 4 வரிசை நேர் புள்ளி. இந்த நடுவில் இருக்கிற 4 புள்ளியையும் இப்படி ஒரு கட்டை மாதிரி போட்டுக்கலாம். நடுவில் புள்ளி இல்லை, அதனால் நம்மளாவே ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இங்கேருந்து 4 பக்கமும் ஒரு இது. இப்போ இதுக்கு கீழே ஒரு சின்ன வளைவு. இப்போ இந்த 3 புள்ளி இருக்குல்ல, இந்த 2 புள்ளிக்கு இடையில் ஒரு இலை மாதிரி போட்டுக்கலாம். இதை இங்கேருந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த 2 புள்ளிக்கு இடையில் இப்படி போட்டுட்டு இதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஒரு புள்ளி 4 பக்கமும் இருக்குது. இதை இங்கேருந்து ஒரு கோடு எடுத்துகிட்டு வந்து அந்த புள்ளியோட 2 பக்கமும் சுற்றி விட்டுடலாம். இப்போ இங்கேருந்து இன்னொரு புள்ளி எடுத்துகிட்டு வந்து ஒரு சின்ன இப்படி போட்டு விடலாம் 4 பக்கம். இதுக்கு இடையில் சும்மா அழகுக்காக ஒரு 3 ரவுண்டு போடுறோம். இப்போ இது 2த்தையும் ஜாயின் பண்ணிவிடுவோமா? இந்த இலை மாதிரி போட்டிருக்கோம்ல, இது 2த்தையும் இப்படி ஜாயின் பண்ணிடலாம். நாலு பக்கமும் போட்டுட்டோம். இனிமேல் கலர் கொடுக்க வேண்டியது தான். கலரு உங்களோட விருப்பத்துக்கு தகுந்தபடியும் கற்பனைக்கு தகுந்தபடியும் ரங்கோலியில் கலர் போட்டுக்கோங்க. போட்டு பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.